ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நம்ம வந்து இவன்ட்ட தான் ஸ்பெண்ட் பண்ண போறோம், எடுக்க போறோம். அப்படின்னா அதர் சர்வரில் வந்து மிஸ்ட்ரி ஷாப் வந்துருக்கு. நம்ம சர்வரில் மிஸ்ட்ரி ஷாப் விட சொன்னால் உடைய மாட்டாங்க. அவங்கள வந்து வெளுத்தாதான் நமக்கு வந்து விடுவாங்கன்னு நினைக்கிறேன். விட்டா விடுங்க, நம்மலாம் பரவாயில்ல. நமக்கு எங்கே இருந்தால் என்ன, இந்த சர்வரில் நம்ம வந்து கிராண்டு புஷ் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு வந்து லெஜெண்டரி எமௌண்ட்டே கிடையாதுன்னு நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். சரி, இதில் வந்துச்சுன்னா ஏதாட்டும் ஒன்று எடுத்துக்கலாம்னு விட்டுட்டேன். விட்டாங்க பாருங்க, ஆஃபர் நமக்கு 83% ஆஃபரு. இதில் வந்து நமக்கு ஹார்ட் அமௌண்ட் வந்து 85 டைமண்டு, லொல் அமௌண்ட் வந்து 25 டைமண்டு. இந்த பாருங்க, லொல் அமௌண்ட் இருக்குது. அதுக்கடுத்து ஹாய் அமௌண்ட் வந்து 25 டைமண்டு. அடுத்து இன்குபேட்டர் இருக்குது 8 டைமண்டு. நான் வந்து இதை மட்டுமே ஒரு 50 இது வந்து எடுத்து ஒரு வீடியோவாக மேக் பண்ணி கூட போகலாம் பார்த்தேன். ஏன்டா ஏன் கிடந்துக்கிட்டு அதை கிடந்துக்கிட்டு ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு எதுவுமே கிடைக்கலன்னு நமக்கு தான் மன வருத்தமாக இருக்கும். அதனால் போனேன், 95 ரூபா ஆஃபரை வந்து போட்டேன். லெவலா பாஸு 550 டைமண்ட் தந்தாங்க. உள்ளே வந்த பிறகு 555ஆகவே இருந்துச்சு. அதுக்கடுத்து என்ன தெரியுமா செஞ்சேன், உள்ளே போன பிறகு லொல்லி அமௌண்ட்டு எடுத்து எல்லாமே இருக்குது. ஆனால் அதை ஃபஸ்ட்டு எடுத்ததே நம்ம வந்து ஹாட்டின் அமௌண்ட். ஐயோ, என் ஃப்ரெண்டு வேறு விட்டாங்க ப்ரோ. ஏய் தலைவரே, நான் வந்து ஈவெண்ட் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு நான் வெளியே வரலான்னு பார்த்தேன். அதுக்கடுத்து நான் வந்து வெளியே வந்தாச்சு. வெளியே வந்த பிறகு வந்து நம்ம தான் இப்போ எடுக்க போகிறோம். ஹாட்டின் அமௌண்ட் தான் ஃபஸ்ட் எடுப்பேன் அப்படி நினச்சிட்டு இருந்தேன். ஹாட்டின் அமௌண்ட்டே எடுத்துட்டேன். பாருங்க, இதுக்கு மட்டும்தான் கங்க்ராச்சுலேஷன் தராங்க. கங்க்ராச்சுலேஷன் தந்தாங்க. ஓகே, ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கூட போட்டிருப்பேன். பரவாயில்ல, ஒரு ஃபுல் வீடியோ போட்டால் நமக்கு வந்து நல்லா இருக்குமேன்னு தான் போட்டேன். எல்லாருமே கண்டிப்பாக பாருங்கள். எத்தனை ஸ்க்ரீன்ஷாட் தான் எடுப்பேன்னு கேட்காதீங்க. ஒன்று எடுத்தால் அது நல்லா இல்லை, ரெண்டாவது உள்ளதை எடுத்துட்டேன். அதுக்கடுத்து என்ன அமௌண்ட்டு, ஹாய் அமௌண்ட் இருக்குது. தில் இருந்தா வாட்டான்னு ஒரு அமௌண்ட் இருக்குது, 25 டைமண்டு. அது வந்து ஒருத்தான்னு சொல்லுங்கள். நம்ம வந்து இப்போ வந்து 300 டைமண்ட் இருக்குது, இன்னும் 470 டைமண்ட் இருக்குது. ஆனால் கரெக்டாக 301 டைமண்ட் கிட்ட வச்சுருக்கேன். சிரிக்கிற அமௌண்ட் எடுத்தேன். இதை எடுத்தாச்சா, அதுக்கடுத்து ஒரு ஹாய் அமௌண்ட் இருக்கும். ஆனால் மிஸ்ட்ரி ஷாப் வந்து வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த ஆம்பளை மண்டலும் நல்லா இருக்குது, இந்த சைடு உள்ள பொம்பளை மண்டலும் நல்லா இருக்குது, எல்லா மண்டலும் நல்லா இருக்குது. ஆனால் நமக்கு வேண்டியது ஒரு நல்ல அமௌண்ட்டு, அவ்வளோதான். நல்ல அமௌண்ட் கிடச்ச பிறகு ஒரு 10 இன்குபேட்டர் எடுத்தேன்ப்பா. 80 டைமண்டு சுவாகவே போட்டாங்க. நான் ஸ்பின் பண்ணல. இந்த 100% ஒரு நாள் வரும், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வரும்னு சொன்னாங்க. அன்னைக்கு வந்து கண்டிப்பாக ஸ்பின் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸ்பின் பண்ணலான்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ஒரு 20 டோக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இது வீடியோ எடுக்கும்போது 10 எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கடுத்து ஈவெண்ட்டில் வந்து ஒரு 10 டோக்கன் எடுத்து வச்சுருக்கேன். 20 ஸ்பின் பண்ணி ஒரு வீடியோவே மேக் பண்ணி போடுறேன். அது வந்து 20 நிமிஷம் இருக்கும், இல்லைன்னா வந்து 1 நிமிஷம் இருக்கும். நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள், என்ன கிடைக்கோ கிடைக்கல. எம்ஏடிபின்னு வந்து ஸ்கின்னு நல்லா இருக்குது மக்கள். எனக்கு வந்து அது ஏதாட்டும் ஒரு ஸ்பின் ஈவெண்ட்டில் வந்தால் வர வாய்ப்பு இருக்குது. நம்ம சர்வருக்கெல்லாம் என்ன மெசேஜ் ஆப்லாம் விடுவாங்களான்னு எனக்கும் தெரியல, ஃப்ரீ ஃபயர் காரணங்களுக்கும் தெரியல. ஃப்ரீ ஃபயர் காரணம்லாம் நம்மளை என்ன மனுஷனாவே மதிக்க மாட்டேன். டாப்அப் பண்ணி சாவுங்களான்னு சொல்லிடுறேன். நீங்களும் டாப்அப் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இவ்வளோ தான். இங்கே 95 ரூபா ஆஃபர் எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க, நான் ப்ரோ பிளேயர் ஆகிட்டேன். நீங்களும் ப்ரோ பிளேயர் ஆகணும்னு இந்த சர்வர் பக்கம் வாங்க, என் கூட விளாடுங்க. எல்லோரும் வாங்க, எல்லோரும் கூட விளாட்லான்னு என் பேரை மாற்றிக்கிறேன். பிஎஸ்கே கேமிங்க எஸ்கே கேமிங்கை மாற்றிக்கிறேன். எஸ்கேனா அதுக்குன்னு சிவகார்த்திகன் ப்ரோவெல்லாம் எழுத்துறாது, நான் வந்து சும்மா தான் சொன்னேன். ஹாய் அமௌண்ட் இப்போ தான்ப்பா எடுக்கிறேன். பார்த்தீங்களா, எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி முடித்த பிறகு அதுக்கடுத்து என்னதுன்னா, நம்ம டோக்கன் வந்து 15 டோக்கனு ஒரு டைமண்ட் எடுத்தோம்ல, அதை தான் ஸ்பெண்ட் பண்ணி விட பார்க்குறோம். இதுக்கு வந்து டோக்கன் வந்தாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்த்தது வந்து நான் வேறு ஈவெண்ட்டுக்கு வந்து டோக்கன் வந்திருப்பாங்க, அதில் ஏதாட்டும் ஒன்று பெர்மனெண்ட்டாக தருவாங்கன்னு பார்த்தேன். ஆனால் நமக்கு வந்து கரீனா வந்து 15 டைமண்ட் வந்து உனக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது, கோவிந்தா கோவிந்தா அந்த தான் நாமத்தை போட்டு அனுப்பி விட்டாங்க. போல உனக்கெல்லாம் தரைய முடியாது. கரெக்டாக 30 டோக்கன் தான், கரெக்டாக 15 டோக்கனுக்கு 30 டோக்கன் வந்திருக்காங்க. அதை வச்சு நான் என்ன பண்ணுவேன் நீங்களே சொல்லுங்கள். இதெல்லாம் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. இருந்தாலும் பரவாயில்ல, 15 டைமண்டுக்கு வந்து ஒருத்தர் ஒன்று கிடச்சிருக்குன்னு அந்த டோக்கன் வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோன்னு இன்னும் தான் நமக்கு தெரிய போகுது. இதுக்கடுத்து நான் என்ன தெரியுமா செஞ்சேன், இன்குபேட்டர் போய் அவசரப்பட போய் சுற்றி விட போனேன். அதெல்லாம் வின் பண்ணல. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். ஏன் வந்து வாய்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி போட்டிருக்கேன்னா, எனக்கு வந்து சளி பிடிச்சிருக்கு, வாய்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இல்லை. இந்த வீடியோக்கு வந்து பார்க்குறது ஒரு 100 பேருக்குள்ளே தான் பார்ப்பாங்க. அதனால தான் நான் வந்து வாய்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து எப்படின்னா, உங்களுக்கு இன்குபேட்டர் வந்து ஸ்பின் பண்ணி ஃபுல் வீடியோ போடணுன்னா மறக்காமல் அதுக்கும் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. எந்தெந்த வீடியோலாம் போடணுமோ அதெல்லாம் கமெண்ட் போட்டிங்கன்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் கண்டென்ட் எடுக்கிறதுக்கு.